வணக்கம், வெல்கம் பேக் டு எக்ஸ்பிரஸ் குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு ரெசிபி எல்லோருக்கும் ஃபேவரட்டான ஒரு ரெசிபி, தந்தூரி சிக்கன். இது அவன் கிரில் இல்லாமல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். இது 4 லெக் பீஸ் கிட்ட வந்திருக்கு. அது கூட ஒரு அரை எலுமிச்சை பழத்தை பிழியறேன். இது கூட நல்ல காரமான 2 டீஸ்பூன் சிகப்பு மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் உப்பு, இதெல்லாம் சேர்ந்துட்டு நம்ம நல்லா கலந்து இந்த சிக்கனில் தடவி ஒரு 15 நிமிஷம் நம்ம ஊற வைக்கணும். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கோம். அதாவது கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும் சிக்கனில். ஏன்னா அந்த சிக்கன் அந்த உப்பு நல்லா உள்ளே இழுக்கணுன்றதுக்காக இது ஒரு 15 நிமிஷம் ஊற வைக்கலாம். இப்போது நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், இது கூட அரை டீஸ்பூன் தனியாத்தூள், அரை டீஸ்பூன் சீரகத்தூள், அதுக்கப்புறம் வெள்ளை மிளகுத்தூள் ஒரு அரை டீஸ்பூன். வெள்ளை மிளகு இல்லைன்னா கருப்பு மிளகுத்தூளும் சேர்த்துக்கலாம் நீங்கள். கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், வெங்காயம் அரைச்சி சேர்த்துருக்கேன் ஒரு 2 டேபிள் ஸ்பூன். அது கூட தயிர் நல்லா வடிகட்டிட்டு ஒரு 100 ml சேருங்க. ஒரு 2 சிட்டிகை உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா பேஸ்ட் மாதிரி கலந்து வச்சுக்கோங்க. தந்தூரி சிக்கனோட ஸ்பெஷாலிட்டியே அதுக்கு அந்த ஒரு ஸ்மோக்கி ஃப்ளேவர் நம்ம கொடுக்கணும். இதுக்கு ஒரு கறி துண்டு எடுத்திருக்கேன். அதை நல்லா ஸ்டவ்வில் வச்சு நல்லா தீ மூட்டிட்டு அதை ஒரு கப்பில் வச்சு அது மேலே 1 டீஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். வச்சுட்டு இதை நல்லா நம்ம டைட்டாக மூடி போட்டு வச்சிடணும். ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். இந்த கறி துண்டோட அந்த ஸ்மோக் இந்த சிக்கனில் எல்லாமே உறிஞ்சிருக்கும். நமக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ ஆயாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கலந்து வச்ச இந்த மசாலாவை எடுத்துட்டு இதில் நம்ம அப்ளை பண்ணி அது மறுபடியும் ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நம்ம ஊற வச்சா போதும். மசாலாவுக்கு உப்பு போடும்போது ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, 2 சிட்டிக்கு உப்பு இருந்தால் போதும். ஓகே, ஏன்னா சிக்கனில் நம்ம ஏற்கனவே 1 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கோம். அதனால் மசாலாவுக்கு தேவையான உப்பு மட்டும் நீங்கள் சேருங்க. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சேர்த்துட்டு அதில் இந்த சிக்கனை சிறு தீயிலே நான் ஸ்டவ்வில் பொரித்து எடுக்க போகிறேன். நிறைய எண்ணெய் சேர்க்கக்கூடாது. சேர்த்திங்கன்னா நம்ம பொரிச்ச சிக்கன் மாதிரி ஆகிடும். இது நம்ம தந்தூரி சிக்கன் மாதிரி இருக்கணுன்றதுனால 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இருந்தால் போதும். சிக்கன் இப்போது 2 சைட்லையும் திருப்பி போட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம சிறு தீயிலே வேக விடணும். கடைசி என்ன பண்ணுங்கள், ஒரு மூடி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் அதை சிறு தீயிலே வேக விடுங்க. இது பண்ணுறதுனால என்ன ஆகுனா, உள்ளே இருக்க சிக்கன் நல்லா சாஃப்ட் ஜூஸியாகவும் இருக்கும். அதே மாதிரி அவுட் சைடில் பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் ட்ரையாக நம்ம தந்தூரி சிக்கன் எப்படி இருக்கோ அந்த மாதிரி வரும். இப்போ பாருங்கள், தந்தூரி சிக்கன் ஈஸியாகவே வீட்டில் ரெடி ஆகிடுச்சு. ஒரு 45 மினிட்ஸ் தான் தேவை. இதுக்கு ரொம்பவே டேஸ்டியான ரெசிபி. கண்டிப்பாக வீட்டில் எல்லோரும் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. நீங்களும் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you again with a new recipe. Thank you so much.